Yeah, we all had at some point of time or even now some very good friends. நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது இந்த சனப்பொழுதிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நண்பர்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கலாம். Sometimes with those friends we enjoy spending time with them. சில நேரத்திலே அந்த நல்ல நண்பர்களோடு நாம் நேரத்தை செலவழிப்பதிலே சந்தோஷப்படுவோம். But just imagine how they have become close friends to us. யோசித்து பாருங்கள், எவ்வளவு நெருக்கமான நண்பர்களாய் அவர்கள் நமக்கு மாறி இருக்கிறார்கள். Initially, sometimes you might have met them in the church. They may not be so close friends. ஆரம்பத்திலே ஒருவேளை அவர்களை நீங்கள் சபையிலே சந்தித்திருக்கலாம், உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாய் அவர்கள் மாறி இல்லாமல் இருக்கலாம். But you spend time with them, talk with them, and over the years they become very close to you. அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களோடு பேசி பழகி காலங்கள் அநேக மாதங்கள் கழித்து நல்ல நெருக்கமான நண்பர்களாய் மாறி இருப்பீர்கள். I want to tell you, Jesus is the best friend of all. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எல்லா நண்பர்களை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவே நல்ல ஒரு சிநேகிதனாய் நமக்கு இருக்கிறார். Christianity is not a religion, it is a relationship with Jesus. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு உறவு. And the verse that we read today, the children's read, that is the way initially we are connected to Jesus. இந்த பிள்ளைகள் வாசித்த அந்த வேத வசனம் ஆரம்பத்தில் நாம் இயேசுவோடு இணைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. As we repent and believe in him, we get the right to become children of God. நாம் மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். We receive him into our life and Jesus become, and actually the next verse says they are born not of blood, not of the will of man, not of the will of flesh, but they are born of God. அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, தேவனாலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். So that is the way we get connected to Jesus. அப்படித்தான் நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறோம். Then Christianity is a walk with Jesus every day. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்குது. As time pass on, Jesus should become the most sweetest person of all. காலம் செல்ல செல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாரை பார்க்கிலும் இனிமையான ஒரு நபராய் நமக்கு மாற வேண்டும். All of you know that verse in John chapter 17 verse 3 where it's written, this is eternal life, that is to know God and Jesus Christ. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். To know means not in the head, it is an intimate relationship with Jesus. அறிந்து கொள்வது என்பது நம்முடைய மூளை அறிவினால் அல்ல, அவரோடு இருக்கிற அந்த நெருக்கமான உறவின் மூலமாக. So Christianity is not just come to the church, sing songs, worship, pray, read Bible, fast, pray. This is not Christianity. The true Christianity is a relationship which becomes sweeter and sweeter as time passes on. கிறிஸ்தவம் என்பது சபைக்கு வருவதோ பாடல் பாடுவதோ தேவனை துதிப்பதோ வேதம் வாசிப்பதோ உபவாசிப்பதோ அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவு வைத்துக் கொண்டு அவரோடு நெருங்கி பழகி அவர் ஒரு இனிமையான நபராய் நமக்கு மாறுகிறார். There is a verse in Proverbs which says the life of a godly man, I think chapter 14 verse 14, the life of a godly man is exciting, but the life of a backslider is boring. ஒரு தேவபக்தி, that is written in living bible leather, லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பிலே, ஒரு தேவபக்தியுள்ள மனிதனுடைய வாழ்க்கை என்பது உற்சாகம் அளிக்கக்கூடியதா இருக்கும் அனுதினமும், ஆனால் பின்வாங்கி போன ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிப்பதா இருக்கும். I want to tell you, I want to ask yourself, is your Christianity exciting? நான் உங்களிடத்திலே இதை கேட்க விரும்புகிறேன், உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு உற்சாகமாய் சந்தோஷமாய் இருக்கிறதா? To talk to Jesus, to listen to him, to spend time with him. Maybe when you are lying down in the bed, just spend time with him. Is it boring or is it exciting? இயேசு கிறிஸ்துவோடு பேசுவது, அவர் சொல்வது கேட்பது, ஒருவேளை படுக்கையிலே படுத்துக்கொண்டு ஆண்டவரை யோசித்து அவரோடு பேசுகிற காரியம் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடியதா இருக்கிறதா அல்லது உற்சாகப்படக்கூடியதா இருக்கிறதா? Is there anything between you and Jesus? இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா? If anything is there between you and Jesus, that is the reason we are bored with Christian life. இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதுனாலே
உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு போர் அடிக்கக்கூடியதா இருக்கிறது. You know, in electric locomotive, in electric engine, there is a metal rod which is called pantograph, which is connected to that wire on top. நீங்கள் இந்த மின்சார இன்ஜினை பார்க்கும் பொழுது பென்டோகிராம் என்ற அந்த ஒரு துண்டு கம்பி மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டதா இருக்கும். And you know, when that wire is connected, electricity comes to that engine and it can go at great speed. அந்த வயர் அதோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது மின்சாரம் அந்த இன்ஜினுக்கு வருவதனாலே அதிக வேகமாய் அது முன்னே செல்லக்கூடியதா இருக்கும். But the moment that pantograph is down, the engine cannot move even 1 inch. அந்த பென்டோகிராம் என்ற அந்த மின்சாரத்தோடு இணைக்கப்பட்ட அந்த வயர் கீழே வருமானால் 1 இன்ச் கூட அந்த இன்ஜினால் முன்னே போக முடியாது. That is how a Christian life is also. அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இருக்கிறது. What is that pantograph? அந்த பென்டோகிராஃப் நம்முடைய வாழ்க்கையில எது? We can read a verse in Romans chapter 11 verse 20. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நல்லது அவிசுவாசத்தினாலே 11:20. நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. Here is written, because of unbelief that connection is broken off. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவிசுவாசத்தினாலே அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. When it's by faith we are connected to Jesus. அதற்கு பிறகு விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். So what is that pantograph? It is faith with which we get connected to Jesus. அந்த பென்டோகிராஃப் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவது. And when it is connected by faith, life comes into our life. God's life, love and mercy and forgiveness and all the God's character comes into us and we can manifest that. அந்த விசுவாசத்தினாலே நாம் இணைக்கப்படும் பொழுது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கு. I tell you, God is not telling us to produce something, produce love, produce mercy, produce forgiveness, produce compassion. No, we are not capable. Our flesh is totally corrupt. ஆண்டவர் நம்மிடத்திலே நீங்களே அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் நீங்களே உற்பத்தி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் நம்மால் அது முடியாது. நம்முடைய மாம்சம் அது கரைப்பட்டதா இருக்கிறது. God is only telling us, be connected to me all the time. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்வதெல்லாம் என்னோடு கூட எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய். I will give you mercy, I will give you compassion, I will give you forgiveness, I will give you love, everything. நான் உனக்கு இரக்கத்தை தருகிறேன், நான் உனக்கு மன்னிப்பை தருகிறேன், நான் உனக்கு அன்பை தருகிறேன். But you know how we get disconnected? We read here, it is by unbelief we get disconnected. நாம் எப்படி அந்த இணைப்பிலிருந்து துண்டிக்கப்படுகிறோம் தெரியுமா? இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவிசுவாசத்தினாலே நாம் துண்டிக்கப்படுகிறோம். We can see an example in Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். Adam and Eve, they were spending time with God many days. இங்கு பார்க்கிறோம் ஆதாமும் ஏவாளும் அநேக நாட்களாய் ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்தவர்கள். It was a time of sweet fellowship. அவர்களோடு ஒரு இனிமையான ஐக்கியத்தின் நேரமாய் இருந்தது. But it's written in verse 7, serpent was more crafty than any other beast. ஆனால் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது எல்லா மிருகங்களை பார்க்கலும் மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது. Very intelligent. மிக அறிவுடையதா இருந்தது. And we can see here, he came and told woman, அந்த சர்ப்பம் ஸ்திரீயினிடத்தில் வந்து, and that serpent asked, indeed, verse 1 we can see, indeed, as God said, you shall not eat of the tree of the garden. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. You know what he was actually telling is, I think God is not really loving you. If he would have really loved you, he would have allowed you to eat of that fruit. அவன் சொல்ல வந்த காரியம், ஆண்டவர் உண்மையாகவே உங்களை நேசிக்கவில்லை. அப்படி அவர் நேசிப்பார் என்றால் எல்லாவற்றையும் அது சாப்பிடுவதற்கு, எல்லா கனிகளையும் புசிக்க ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். I want to tell you, when trials and difficulties come in each of our life, you know what devil comes and murmurs in our ear? I don't think God is really loving you. நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் சோதனைகளும் வரும்பொழுது சாத்தான் நம்முடைய காதில் வந்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவன் உண்மையாகவே உன்னை நேசிக்கவில்லை. See, it's all written in the Bible. I don't think it's really true. வேதத்தில் இந்த காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அதெல்லாம் உண்மை என்று
நான் நம்ப முடியாது. The moment we believe that and get into that unbelief, we are disconnected from God. நாம் எந்த க்ஷணப்பொழுதிலே அதை விசுவாசித்து அவிசுவாசிக்கிறோமோ, அந்த சாத்தான் சொன்னதை நம்பி அவிசுவாசமாய் இருக்கிறோமோ, அப்பொழுதே நம்முடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. We can see again, devil was telling, if you eat of that tree, you will become like God, knowing good and evil. திரும்ப சாத்தான் சொல்லுகிற காரியம், அந்த தோட்டத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் பொழுது நீங்கள் தேவனைப் போல மாறுவீர்கள். See, what devil was telling is, see, God does not want you really to be like him. That is why he is not allowing you. If you eat, you are going to be like God. ஆண்டவர் சாத்தான் அவர்கிட்ட சொன்னது, ஆண்டவர் உண்மையாகவே அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, அதனால் தான் அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னால், ஆனால் புசிப்பீர்கள் என்றால் அவரை போல நீங்கள் மாறுவீர்கள். Unbelief came into Eve, she sinned, and Adam also sinned. அவிசுவாசம் ஏவாளுக்குள்ளாக அவிசுவாசம் வந்தது, அவள் பாவம் செய்தால் ஆதாமும் பாவம் செய்தான். And afterwards God came to that garden. அதற்கு பிறகு தேவன் அந்த தோட்டத்திற்கு வந்தார். God asked that woman, have you eaten that tree which I told you not to eat? ஸ்திரீனிடத்திலே ஆண்டவர் கேட்டார், நான் புசிக்க கூடாது என்ற அந்த விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயா? What God was expecting her to answer, yes, it is my fault, I ate. ஆண்டவர் அவளிடத்தில் என்ன எதிர்பார்த்தால், என்னுடைய தப்புதான், நான் தான் அதை புசித்தேன். You know what she said? God asked Adam first, have you eaten? And know what Adam said? The woman you gave, she is the cause of all this. முதலாவது ஆதாமினிடத்திலே ஆண்டவர் கேட்டார். ஆதாம் சொன்ன பதில், நீ எனக்கு தந்த அந்த ஸ்திரீ அதை எனக்கு தந்தாள். God asked Eve next. அடுத்தது ஏவாளிடத்திலே கேட்டார். You know what Eve said? That serpent is the cause of everything. ஏவாள் சொன்னது, அந்த சர்ப்பம் தான் இது எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிறது. We can see that they were blaming others. நாம் பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார். God drove both of them out of the garden. அவர்கள் இருவரையும் தேவன் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தினார். See, I want to tell you, the moment we sin, the moment that disconnection comes, how we can get back to God. நான் சொல்ல விரும்புகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யும் பொழுது, நாம் அப்படி நம்முடைய இணைப்பிலிருந்து துண்டிக்கப்படும் பொழுது திரும்ப எப்படி நாம் தேவனோடு இணைக்கப்பட முடியும்? I think all of you know that verse, 1 John chapter 1 verse 9. It is a verse all of you should by heart. நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற அந்த வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் எல்லோரும் மனப்பாடமாய் அந்த வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If you confess your sin, that means if you admit, Lord, I am the cause of the problem. அந்த இடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, அதனுடைய அர்த்தம் நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம் என்று. I don't want to blame anybody, Lord, I am the cause of it. ஆண்டவரே, இந்த பழியை நான் யார் மேலும் சுமத்த விரும்பவில்லை, நானே இதற்கு காரணமாய் இருக்கிறேன். See, if each one of us can say, Lord, I am the cause of it, then what is written? God is faithful to forgive us sin, cleanse us from all unrighteousness. இங்கு சொல்லப்படுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று தேவனிடத்திலே சொல்லுவோம் என்றால், வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ளவராய் இருந்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். Moment we get back, our connection with God is back. அந்த க்ஷணப்பொழுதிலே திரும்ப தேவனோடு நாம் இணைக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். I will tell you that time between you sin and getting back to God should be as short as possible. நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் பாவத்தில் வீழ்ச்சி அடைவதும் தேவனோடு இணைக்கப்படுகிற அதற்கிடையில் இருக்கிற நேரம் மிக குறைந்த நேரமாக இருக்க வேண்டும். I want to tell you, sometimes sometimes in all of our house electricity goes. நான் பார்த்திருக்கோம், நம்முடைய குடும்பங்களில் வீடுகளில் சில நேரத்தில் மின்சாரம் போய்விடுகிறது. So imagine it night 8 o'clock light electricity went. யோசித்து பாருங்கள், ஒருவேளை இரவு 8 மணிக்கு கரண்ட் போய்விட்டது என்று. It's okay if it comes at night 2 o'clock. ராத்திரி 2 மணிக்கு வந்தால் போதும் என்று இருப்பீர்களா? What is our desire? As soon as possible the light should come back. நம்முடைய விருப்பம் என்ன? எவ்வளவு சீக்கிரம் அந்த கரண்ட் வர வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமா எதிர்பார்ப்போம். That should be our desire. Lord, I want to get back to you as quick as possible. அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்க வேண்டும். ஆண்டவரே, எவ்வளவு சீக்கிரமா உம்மோடு இணைக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமா இணைக்கப்பட விரும்புகிறேன். Lord, I'm ready to ask forgiveness to anybody, my wife or child or servant or anybody, but I want to get back
that connection with God. ஆண்டவரே, நான் யாரிடத்திலும் மன்னிப்பை கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களோ, ஆனால் உம்மோடு நான் சீக்கிரமா இணைக்கப்பட வேண்டும். We can see a wonderful verse in John chapter 20 verse 31. யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே மிக அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். John chapter we can read brother. 20 verse 31. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Here is written, John is telling the reason why I wrote this gospel is so that you can have faith in Jesus. இங்கு யோவான் ஏன் அந்த சுவிசேஷத்தை அவர் எழுதினார் என்ற காரணத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும்படி. And when you have faith, you know what happened? You get connected to him. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவரோடு கூட இணைக்கப்படுகிறீர்கள். And it is written, by believing you will have life from him. அவரை விசுவாசிப்பதின் மூலமாக நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். The best example Jesus gave is that of a vine. இயேசு கிறிஸ்து கொடுத்த அருமையான ஒரு எடுத்துக்காட்டு அந்த திராட்சை செடி. John chapter 15 verse 4 is written that. யோவான், I think all of you know that. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Here is written, what Jesus is telling is, get connected to me and continue in that connection all the time. What happens? Life will flow and you will begin to bear fruit. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், தொடர்ந்து என்னில் நிலைத்திருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? அவருக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள்ளாய் வரும், நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். See, look at those coconut trees, mango trees, jackfruit trees. They are not bearing fruit with any effort. It's an effortless process. நீங்கள் ஒரு தென்னை மரமோ அல்லது பலா மரமோ மாமரத்தையோ பார்க்கும் பொழுது அந்த கிளைகள் பிரயாசப்பட்டு கனிகளை கொடுப்பதில்லை. It is an effortless process. அது எந்த விதமான பிரயாசம் இல்லாமலே வருகிற ஒரு காரியம். That branch is just connected to that tree. Life of the tree comes into that branch and automatically, naturally it bears fruit. அந்த கிளை மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மரத்தினுடைய அந்த ஜீவன் அந்த கிளைக்கு வருகிறது. அது இயற்கையாகவே கனிகளை கொடுக்கிறது. And here is written, apart from me you can do nothing. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Yeah, we can do wonderful good work in the office or house, all these we can do, but spiritually speaking you can do nothing of eternal value without me. நீங்கள் அலுவலகத்திலே வீட்டிலே நல்ல வேலைகளை செய்யலாம், ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே பார்க்கும் பொழுது நித்தியமாய் நிலை நிற்கக்கூடிய எந்த ஒரு பணியையும் அவரை அல்லாமல் நம்மால் செய்ய முடியாது. So I want to ask you, each one of you, as I ask, is there anything, how is your connection with Jesus? நான் உங்களிடத்திலே இந்த காரியத்தை கேட்க விரும்புகிறேன். இயேசுவோடு கூட உங்களுடைய இணைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? I want to tell you, in eternity we are not going to have meetings like this. We are going to just spend time with Jesus in eternity. நித்தியத்திலே இப்படிப்பட்ட கூட்டங்கள் நமக்கு இருக்காது. அவரோடு கூட இயேசுவோடு கூட நாம் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்போம். If spending time with Jesus is boring today, what are we going to expect in heaven? இங்கு இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு செலவழிக்கக்கூடிய நேரம் நமக்கு போரிங்காய் இருக்கும் என்றால் பரலோகத்திலே நாம் என்ன எதிர்பார்த்து போகிறோம்? If it is boring, there is something between I and Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு எனக்கு போர் அடிக்கக்கூடியதா இருக்கும் என்றால் அவருக்கும் எனக்கும் இடையிலே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். See, just ask Jesus, Lord, what is the reason why I don't have wonderful relation? I don't love to spend time with you. What is the reason? Ask him. He will show you. ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே உம்மோடு கூட அந்த இனிமையான நேரத்தை செலவழிப்பது ஏன் எனக்கு விருப்பமா இல்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். And if it is difficult to give up, ask Jesus, Lord, you give me the power to give up. I don't have the ability to give it up. Lord, you give me the power to give it up, and Jesus is ready even to give you the power to give that up also. அதை விட்டு விடுவதற்கு உங்களுக்கு பலன் இல்லை என்றாலும் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே அதை விடுவதற்கு எனக்கு பலன் இல்லை என்று ஆண்டவர் அதை விடுவதற்கான பலனை உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். Verse 7 is written, if you abide in me and my word abide in you, ask whatever you wish, will be done to you. 7ஆம் வசனத்தை பாருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். And by this your Father is glorified.
இது நிமித்தமாய் உங்களுடைய பிதா மகிமைப்படுவார். And you can bear much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். If there is some idol, maybe it is some TV program, maybe it is some mobile game, maybe it's Facebook, maybe it's Twitter, whatever. You ask Jesus, Lord, I love this so much, Lord, but please write your commandment in my heart. Give me the grace to leave it, and he will give you the grace to do that. அந்த விக்கிரகம் ஒருவேளை ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், மொபைல் கேமா இருக்கலாம், அல்லது ட்விட்டர், வேற எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும், ஆண்டவரே இதை விடுவதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபை தர ஆயத்தமா இருக்கிறார். See this verse in Galatians chapter 5 and verse 6. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். See, just listen to that verse. It's written about circumcision and uncircumcision. இங்கு விருத்த சேதனம் இல்லாமையும் குறித்து எழுதப்பட்டிருக்கு. We can say like this: coming to meeting, reading Bible, fasting, fellowship, spending time with the brothers, or evangelizing, doing different things. None, all these are good, but these are not the most important thing. இங்கு நாம் வேறு விதத்தில் சொன்னால், சபைக்கு வருவது, கூட்டங்களிலே கலந்து கொள்வது, ஐக்கியப்படுவது அல்லது ஊழியம் செய்வது, இந்த எல்லாவற்றையும் நாம் சேர்த்து இப்படிப்பட்ட காரியங்கள் நல்லதுதான். But the most important thing is faith working through love. ஆனால் மிக முக்கியமான காரியம் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். It means by faith you get connected to Jesus, and from Jesus love flows into you, and that is the most important thing. நீங்கள் இதனுடைய அர்த்தம் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறீர்கள், அவருடைய அன்பு உங்களுக்கு மூலமாக உங்களிடத்திலே அவருடைய அன்பு நிறைந்து வெளியே வருகிறது. Just like that pantograph in the train is connected to that wire, electricity comes and the train goes very fast, and you can travel in that train. So many luggages can go from maybe here to Delhi and Calcutta and places like that. எப்படி அந்த பெண்டோகிராஃப் எப்படி அந்த மின்சாரத்தோடு இணைக்கப்படும் பொழுது அந்த ரயில் பெட்டி மிக வேகமாக போகிறது, அதன் மூலமாக எவ்வளவு விதமான சரக்குகள் மற்றும் பல காரியங்கள் அதிலே டெல்லி, கல்கட்டா இப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. We can see, you know that in the church in Laodicea there was an elder. லவோதிக்கேய சபையிலே ஒரு மூப்பர் இருந்தார். And he was thinking, no, I lack nothing, and God told him, you are poor. ஆண்டவர் என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று அவர் சொன்னார். ஆண்டவர் நீ தரித்திரனா இருக்கிறாய் என்று அவரிடத்தில் சொன்னார். After that God told him one thing that is very important to each one of us can take that. அதற்கு பிறகு ஆண்டவர் அவரிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னார், அது மிக முக்கியமானது, நாம் ஒவ்வொருவரும் அதை எடுத்துக்கொள்ள முடியும். 3:20 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். See, I want to ask you, my children, my young people, sometimes Jesus is knocking at your door. நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன், அருமையான பிள்ளைகளே, வாலிபர்களே, சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தை தட்டுகிறார். And he wants to come in. You know why he wants to come in? He wants to dine with you. அவர் உங்களிடத்தில் வர விரும்புகிறார். ஏன் வர விரும்புகிறார் என்றால், உங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு, ஐக்கியப்படுவதற்கு. He wants to feast with you. அவர் உங்களோடு கூட உட்கார்ந்து விருந்து செய்ய வருகிறார். He wants Jesus to have the first place in your life. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை பிரதானமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Just imagine you are going for a feast of chicken biryani or mutton biryani or something, and it's so you will enjoy it. நீங்கள் யோசித்து பாருங்கள், சிக்கன் அல்லது மட்டன் பிரியாணி சாப்பிடுகிற விருந்துக்கு போகிறீர்கள் என்றால் அதை சந்தோஷமாய் அனுபவிப்பீர்கள். And so far greater is spending time with Jesus. அது எல்லாவற்றையும் விட மேலான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவோடு நேரத்தை செலவழிப்பது. We can see a parable Jesus said in Luke chapter 14. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை நாம் very similar parable. இதே போல மற்ற ஓமைகளைப் போல இதுவும் ஒரு ஓமை. Here it's written Luke chapter 14. I don't want you to read it. I'll just, because of lack of time, I'll just tell in short. Here one man called a big dinner. இங்கு ஒரு மனிதன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் செய்கிறான். And he called some invited people. சில முக்கியமான நபர்களை அவன் அழைக்கிறான். And one person said, verse 14 verse 17, verse 18. The first one said, I bought a piece of land
and I have to go and look at this bullocks, everything, so I cannot come. முதலாவது மனிதன் அவன் சொன்னான், நான் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் And கொள்கிறான். second man said, I've bought some oxen, and I have to consider that particular thing. Please consider me excused. இரண்டாவது மனிதன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். And third man said, I married a wife, I have to spend time with her, I cannot come. மூன்றாவது மனிதன் சொன்னான், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். Just see, in all these people, something else for more important than that dinner. இந்த மனிதர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த விருந்தை பார்க்கிலும் இவர்களுக்கு வேறொரு காரியம் முக்கியமா இருந்தது. I want to tell you, the same thing can happen in us. Some other thing in the world, maybe a legitimate thing, can be more important than Jesus. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது சாத்தியமாய் இருக்க முடியும். ஒருவேளை அது நல்ல காரியமா இருக்கலாம், அது இயேசு கிறிஸ்துவை விட முக்கியமான ஒரு காரியமா அது மாற முடியும். You know what happened? We can see in verse 21, the master said, just leave them alone. He just go and call poor people, some crippled people, some lame people, some blind people, call all of them, let them come to the dinner hall, let them have this dinner. ஆண்டவர் அந்த எஜமான் வேலைக்காரர்களை பார்த்து, அந்த மனிதர்களை விட்டுவிடுங்கள், நீங்கள் தெருக்கல்லே போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடையையும் கொண்டு வாருங்கள், அவர்கள் இந்த விருந்தை சந்தோஷமாய் அனுபவிக்கட்டும். I want to tell you, if we are like that, Jesus is calling us to that dinner now. நாம் அப்படிப்பட்டவர்களா இருந்தால் இயேசு கிறிஸ்து அந்த விருந்துக்கு நம்மை அழைக்கிறார். Here is written, the slave said and said, Master, even now quite a lot of seats are empty. அந்த ஊழியக்காரர் வந்து சொல்லுகிறார், இன்னும் அதிகமான இடங்கள் காலியா இருக்கிறது. He said, go to the highway and compel these people, please come to the dinner. நீங்கள் பெருவழிகளிலும் பெரு தெருக்களிலும் சென்று அந்த ஜனங்களை வற்புறுத்தி அவர்களை கொண்டு வாருங்கள். I want to tell you, Jesus is compelling you, come to this dinner, come to this feast of feasting with Jesus. ஆண்டவர் உங்களை இந்த வேளையிலே வருந்தி அவர் அழைக்கிறார், வந்து இந்த விருந்திலே நீ கலந்து கொள். We can read this verse in John chapter 1 verse 18. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். No man has seen God at any time. The only begotten God, who is at the bosom of the Father, has revealed him. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். Just think of that word. What is written here? Why Jesus came? இங்கு ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Jesus came so that he can reveal the Father. இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தும்படியாய் வந்தார். Jesus was the first begotten son. அவர் முதலாவது அவர் of God. பிதாவினுடைய முதல் ஒரே பேரான குமார். Yeah, and first son of God. And here is written, where was his place? At the bosom of the Father. அவர் பிதாவினுடைய முதல் குமாரனாய் இருக்கிறார். அவருடைய இடம் எங்க இருந்தது? பிதாவினுடைய மடியில் இருந்தார். Bosom means at the breast of God. பிதாவினுடைய மடி என்றால் பிதாவினுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். If that is the place of the first son, we are also his children. What is our place? At the bosom of the Father. முதல் குமாரனுக்கு அதுதான் இடம் என்றால், நாமும் அவருடைய குமாரர்களாய் இருக்கிறோம், குமாரத்திகளாய் இருக்கிறோம், நமக்கும் அதே இடத்தை தேவன் தருகிறார். I imagine so many times just lying down at the bosom of God, just talking to him. நான் अनेक முறை இப்படி யோசித்து பார்க்கிறேன், நான் பிதாவினுடைய அந்த மார்பிலை சாய்ந்து கொண்டு அவரோடு பேசுவது போல. Jesus is such a loving father. He is calling each one of us, come to my bosom, just lie here and talk to me. இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் நம்மை அழைக்கிறார், என் மார்பிலை சாய்ந்து கொண்டு என்னோடு பேசும். Whatever it's sin, whatever the sin you want to forsake, I'll give you the power to even to leave that. Just come and enjoy fellowship with me. எப்படிப்பட்ட பாவமாய் இருந்தாலும் அதை விட்டுவிடுவதற்கான வல்லமை பலனை நான் உனக்கு தருகிறேன், வந்து என்னோடு கூட நீ ஐக்கியப்பட்டு சந்தோஷப்படு. The longing of God for each one of us is that somehow my child can come to a sweet relationship with me. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற அவருடைய ஏக்கம் எல்லாம், எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் அந்த ஒரு இனிமையான ஐக்கியத்திலே என்னோடு கூட நெருக்கமா இருப்பார்களா. There is a verse in Songs of Solomon 8:5 where it is written, you can see the bride coming from the wilderness leaning on the bridegroom. இங்கு உன்னத பாட்டிலே நாம் பார்க்கிறோம், அந்த வனாந்திரத்திலிருந்து அந்த மணவாட்டி மணவாளன் மேல் சாய்ந்து கொண்டு வருகிறார் என்று. Just imagine, that is a picture of as a bride just leaning on to Jesus and talking to him, spending time with him, listening to him.
walking with Jesus. That is Christian life. அது அந்த காரியத்தை கற்பனை செய்து பாருங்கள். அந்த மணவாட்டி இயேசு கிறிஸ்துவோடு சாய்ந்து கொண்டு அவரோடு பேசுவது, அவருடைய சத்தத்தை கேட்பது, அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வழியாக இருக்கிறது. Sisters, when you are in kitchen, maybe when you are in the train, brothers in the workplace, wherever it is, just imagine you can lean to your bridegroom and just talk to him, speak to him. நீங்கள் சகோதரிகள் கிச்சனிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும், சகோதரர்கள் ட்ரெயினிலோ அல்லது பணியிடங்களிலோ பணி செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் மணவாளனாகிய இயேசுவுடைய மார்பிலே சாய்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்க முடியும். I'm not telling that you should pray for 1 hour, in the workplace, kitchen, and then that is not. Even if you just say, Jesus, I love you, I'm so happy that I could have you. Just say 1 or 2 words like that. Jesus will be so delighted to hear that. அங்கு 1 மணி நேரம் நீங்கள் கிச்சனிலோ அல்லது வேலை ஸ்தலத்திலோ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே இயேசுவே, நான் உங்களை நேசிக்கிறேன், நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருப்பது எனக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை அவரை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கு. I believe that is what Jesus is longing to hear. Just one sentence. Maybe you are busy with some work, whatever it is. Just that word from you. Lord, I'm so delighted that you saved me, as we heard brother speaking. Lord, you became the lion, became a lamb. I'm so happy that Jesus was slain for me. நாம் இயேசுவினிடத்திலே, ஆண்டவரே, நம் சகோதரன் சொன்னது போல, அந்த யூத ராஜ சிங்கமா இருந்த நீர் எனக்காய் ஆட்டுக்குட்டியாய் மாறினீர். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உம்மை அறிந்து கொண்டது, நீர் என் வாழ்க்கையில் இருப்பது மிக சந்தோஷமா இருக்கிறது என்று தேவனிடத்திலே சொல்லலாம். Last I want to share this verse in Luke chapter 10. We know the example of Martha and Mary. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். மார்த்தாள் மற்றும் மரியாளுடைய வாழ்க்கையிலே. I think all of you know that story. I don't want to explain it. அந்த கதை உங்கள் எல்லோருக்கும் அந்த சம்பவம் தெரியும். நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை. This is what Jesus told Martha. It's written of Martha that she was distracted because of much serving. மார்த்தாளை பற்றி சொல்லப்படுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. Verse 41 is written, Martha, Martha, you are worried and bothered about so many things. இயேசு கிறிஸ்து 41ஆம் வசனத்திலே, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Verse 40 is written, Martha was distracted with all her preparation. 40ஆம் வசனம் சொல்கிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் அவருடைய கவனம் சிதறப்பட்டிருந்தது. I want to tell you, today also there are so many distractions. இந்த நாளிலும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. Many distractions which are legitimate. நியாயமான अनेक நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய காரியங்கள். See, I want to tell you, this is what I want to do all the time. நான் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், நான் இதை எப்பொழுதும் செய்ய விரும்புகிறேன். See, if I see a TV program, I want to make sure Jesus is sitting next to me, and with Jesus, Lord, I want to see this. நான் ஒரு டிவி புரோகிராமை நான் பார்க்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து என்னுடைய அருகிலே உட்கார்ந்து அவரோடு கூட பார்க்க விரும்புகிறேன். I think all of you know that incident when once brother Zach went to, I think, Mizoram or somewhere. நாம் அந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். சகோதரர் ஜாக் ஒரு முறை மிசோரம் அந்த இடத்திலே பிரசங்கிக்க சென்றபோது, translator was actually sometimes he was taking cigarettes. அவருக்கு மொழிபெயர்த்த அந்த சகோதரன் சில நேரத்திலே அவர் புகை பிடிக்கிறவராய் இருந்தார். And brother Zach told him personally later on, see, next time when you buy cigarette, don't buy 1, buy 2. அவர் சகோதரர் ஜாக் அவர் தனிப்பட்ட விதத்திலே அந்த மொழிபெயர்ப்பாளரிடம் சொன்னார், அடுத்த முறை நீ சிகரெட் வாங்கும் பொழுது 1 வாங்காது, 2 வாங்கு. And offer 1 to Jesus. 1 இயேசு கிறிஸ்துவுக்கு கொடு. And if he takes, you also take. அவர் எடுத்தால் நீ எடுத்துக்கொள். And the next day brother said, and I stopped smoking yesterday. அந்த சகோதரன் வந்து சொன்னார், நான் நேற்று தினத்திலே புகை பிடிப்பதை நிறுத்திவிட்டேன். See, mobile games, there is absolutely nothing wrong in playing that. Mobile games or Facebook or whatever, TV program, maybe sports program, cricket program, IPL, whatever it is, but make sure Jesus is sitting next to you and watching you. நீங்கள் பார்க்கிற அந்த புரோகிராம் ஒருவேளை டிவி புரோகிராமா இருக்கலாம், அல்லது IPL அல்லது வீடியோ கேம்ஸா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நிச்சயித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுடைய அருகிலே இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார். See, I like to watch tennis. நான் டென்னிஸ் பார்ப்பதில் மிகவும் பிரியப்படுவேன். Sometimes I watch some, and afterwards I saw after watching some time there is a emptiness, and I know Jesus is telling me, stop it now. நான் அதை பார்த்து கொண்டிருக்கும்போது சில நேரத்தில் உணர்ந்திருக்கிறேன், எனக்குள்ளாய் ஒரு வெறுமையை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் சொல்வார், நீ நிறுத்து அதை. Okay, you watch this much, enough, stop it now. You can do something else now. நீ இதுவரை பார்த்தாய்,
ஆனால் இப்பொழுது நிறுத்திவிடு, வேறொரு காரியத்தை நீ செய்யலாம். That is what we have to watch all the time. Every time listen to Jesus. Lord, what do you want to tell me? Just do that. ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு செவி கொடுங்கள், கவனமாயிருங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீர், அதை செய்யுங்கள். I want to share this verse 42. Jesus said, one thing is needful. கடைசியாக இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 42ஆம் வசனம், தேவையானது ஒன்றே. Mary has chosen that good part. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். What is that good part she has chosen? She spent time and fellowship. She was spending time in fellowship with Jesus. அவள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு என்ன? இயேசு கிறிஸ்துவோடு நேரத்தை செலவழித்து ஐக்கியப்பட்டாள். See, Martha could also have done serving in fellowship with Jesus, but she was away from Jesus. மார்த்தாலும் அவள் செய்கிற வேலைகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. My dear young people, my dear children, I want to tell you this verse. My dear each brother and sister, Jesus is telling us today, one thing is needful. அருமையான சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், தேவையானது ஒன்றே. That is fellowship with Jesus. அது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம். It is the most entertaining, most uplifting thing of all. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மிகவும் உற்சாகப்படுத்தி நம்மை மேலே தூக்கிவிடக்கூடிய ஒரு காரியம் அதுதான். To me, prayer is not telling so many things to Jesus. எனக்கு ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவிடத்திலே அநேக காரியங்களை சொல்வதல்ல. Mostly I want to listen to Jesus. அதிகமாய் நான் அவர் சொல்வதை கேட்பதற்கு நான் செவி கொடுக்கிறவனாய். Sometimes I woke up in the night at 2 o'clock. I just tell Jesus, Lord, please speak to me, Lord. I will listen to you. சில நேரத்திலே இரவு 2 மணிக்கு நான் எழுந்து விடுவேன். நான் ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன், ஆண்டவரே, நான் நீர் என்ன பேசுகிறீர் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். See, as I want to tell young brothers and children, as Samuel said, speak Lord, thy servant listens. அன்று சாமுவேல் சொன்னது போல வாலிபர்களும் சிறு பிள்ளைகளிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். I want to tell you, Jesus is so delighted to speak to you. நான் சொல்ல விரும்புகிற காரியம், இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுவதற்கு அதிக விருப்பமுடையவராய் இருக்கிறார். As you read God's word, this should be a prayer. Lord, through this, Lord, speak to me. தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது இதுதான் உங்களுடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு பேசும். Sometimes you can, as you read, you can see one verse Jesus is underlining. He is telling you, he is speaking to you then. சில நேரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். There is a something in your heart which is telling that is for you. உங்களுடைய இருதயத்திலிருந்து ஏதோ ஒரு காரியம் அது சொல்கிறது, அந்த வார்த்தை உனக்குத்தான். I want to tell you one thing is needful, that is to spend time with Jesus. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவையானது ஒன்று, அது இயேசு கிறிஸ்துவோடு நேரம் செலவழிப்பது. See, as you spend days and months and years, you know what happens? If you make sure that there is nothing between you and Jesus, the life with Jesus becomes sweeter and sweeter and sweeter. நீங்கள் அப்படி வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நேரம் செலவழிப்பீர்கள் என்றால், உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் என்றால், அவரோடு கூட இருக்கிற நேரம் இனிமையாய் மாறிக்கொண்டே இருக்கும். I can honestly tell, this is the most wonderful thing I found. நான் நேர்மையாய் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்த மிக ஆச்சரியமான அற்புதமான காரியம் இதுதான். Whenever Christianity becomes boring, I ask the Lord, what is there between you and me, Lord? கிறிஸ்தவம் எப்பொழுதெல்லாம் போர் அடிக்கக்கூடியதாய் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நான் கேட்பது, ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கும் இடையிலே இருப்பது என்ன? I want to cleanse that. Whatever be the price, Lord, I want to pay and remove it. ஆண்டவரே, அதற்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரி, நான் அந்த காரியத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க விரும்புகிறேன். Jesus is longing for each of our fellowship. நம்முடைய ஐக்கியத்தை அவர் அதிகமாய் ஏக்கத்தோடு வாஞ்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.